ஓம் நம சிவாயம். இன்று கந்தர் அலங்காரத்தின் 67ஆம் பாடல் பார்ப்போம். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெறக் கற்றிலேன் மத கும்ப கம்பத் தருகண் சிறுகண் சங்கிராம சயில சரசவல்லி இருகத் தழுவும் கடகாச்சல பன்னிரு புயனே. இந்த பாடல் முதல்ல பதம் பிரித்து பார்ப்போம். பெறுதற்கரிய, பெறுதற்கு அரிய, பெறுதற்கு அரிய அப்படிங்கும்போது உயிர்வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி கு அதில் இருக்கிற இக்க விட்டுட்டு ஊ போயிடுச்சு. இங்கே அ உயிரெழுத்து வந்ததுனால இக்க கூட்டல க ஆயிடுது. பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், இந்த இடத்துல தன்னகரம் ந வரிசை வந்ததுன்னா மகர ஒற்று மறையும்னு மகர ஏற்று புணர்ச்சியில் பார்த்தோம் இல்லைங்களா? அதன்படி பெற்றும் இந்த இடத்துல வெறுமனை பெறுதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியேன்னு படித்து பாருங்கள், அது முழுமை பெறாது. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் நின் சிற்றடியை, இதை பெற்றிருந்தும் அந்த இம்மு போட்டால் தான் அந்த இடத்துல முழுமை பெறும் பொருள். பெற்றும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் மத கும்ப கம்பத் தரு கண் சிறு கண். 3 சுழி நகரம், நகரீற்று புணர்ச்சியில் பார்த்தோம் இல்லைங்களா? நகரீற்று புணர்ச்சியில் வல்லினம் வந்ததுன்னா அந்த நகரம் டகரமாக தெரியும். அப்போ தரு கண், அடுத்தது சிறுகண் ச வந்ததுனால இட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறுகண் சங்கிராம வந்ததுனால இட்டு வந்திருக்கு. தருகண் சிறுகண் சங்கிராம சயில சரசவல்லி இருகத் தழுவும் கடக அச்சல பன்னிரு புயனே. இதான் பல பிரிக்கணும். இப்போ பொருள் பார்ப்போம். பெறுதற்கு அரிய பிறவியை பெற்றும், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அவையார் சொன்னாங்க இல்லைங்களா? இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி மானிட பிறவி கிட்டிய போதும் பெற்றிருந்த போதும் நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன். சுவாமியோட சிற்றடி, இந்த இடத்துல சிற்றடி அப்படிங்கும்போது சிறுமைக்காக அல்ல, சிறிய அளவு. பாலமுருகன் இல்லையா, குழந்தை வடிவேலன் இல்லையா, அதனால் அவரோட பாதம் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்குதுன்னு சிற்றடின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்றடியை குறுகி பணிந்து சுவாமியை வணங்கி, அந்த பதத்தை தாழ் பணிந்து வணங்கி பெற கற்றிலேன். எதை? முக்தியை பெற கற்கவில்லை. அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் என்றால் மத கும்ப கம்ப தருகன் சிறுகன் சங்கிராம. மத யானைக்கு மதம் ஒழுகும் இல்லைங்களா? மத நீர் ஒழுகக்கூடிய கும்பம்னா யானையோட தலையில் இருக்கிற அந்த ஒரு புடைப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு கும்பம் என்று பெயர். கம்பம்னா நடுங்குதல். கம்பஹரேஸ்வரர் நடுக்கத்தை தீர்த்தவர். ஆனால் இந்த இடத்துல நடுக்கம் கிடையாது, அசைவு. யானை நேரம் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த கம்பம்ங்கிறது அசைதல், அதை குறிக்குது. கம்பத்து தருகண் சிறுகண். தருகண்னா அஞ்சாமை உடைய, மிக துணிவுடைய சிறிய கண்களை கொண்ட யானையை உடைய போர் வீரன் சங்கிராம. யானையை வாகனமாக உடைய வீரனே. சயில சரசவல்லி. சைலம் அப்படின்னா சமஸ்கிருதம், மலை. இங்கே குறிஞ்சியை குறிப்பதாக கொள்ளலாம். சரசவல்லி விளையாட்டுடைய ஒரு பெண், கொஞ்சம் விளையாட்டு பெண். இருகத் தழுவும் கடக அச்சல பன்னிரு புயனே. இந்த சரசவல்லி இருகத் தழுவும் போட்டிருக்கு. வள்ளியை அந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இருகத் தழுவும் கடக அச்சல பன்னிரு புயனே. கடகம்னா தோளில் அணிகிற ஒரு அணிகலன். கடக அச்சல பன்னிரு புயனே. அச்சலம்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். சலம்னா அசைவு, அச்சலம்னா அசையாதது, மலை. அவருடைய தோள்கள் மலை போன்ற 12 தோள்கள்.
சுவாமியை சொல்லும்போது பாதம் ரொம்ப சின்னதாக சிற்றடி சொல்லும்போது, ஆனால் வீரத்தை குறிக்கின்ற பாகுபலி அதுதான் இது. பாகுனா தோள், பலம் பொருந்திய தோள்களுடைய 12 தோள்களை உடைய முருகப்பெருமான். கடகாச்சலம், கடக அச்சலம், இது தீர்க்க சந்தி, கடகாச்சலம் என்று மாறும். இந்த முந்தைய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்போது திருப்பி அதே மாதிரியே சொல்கிறாரு. சுவாமியை நான் பணியில் முக்தி பெறதுக்கான முறைகள் எதையுமே நான் கற்கவில்லை அப்படின்னு திருப்புலம்பல். இதெல்லாம் எப்படி மாணிக்கவாசகர் சுவாமியை நேராக தரிசிச்சுட்டு சுவாமி போனதுக்கப்புறம் அவர் புலம்பல் தான் திருவாசகம். அதனால தான் அதற்கு அவ்வளோ ஒரு திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். அதுபோல் இவர் அந்த நிலையில் போயிட்டு நழுவிட்டேனே என்று புலம்புகிறது தான் இந்த பாடல். அருமையான பாடல்.